நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் டாலி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி லைக்கிங் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அங்கே நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே மனசு உடஞ்சி போயிடுறாப்புல. சரி, இதுக்கு மேலே இங்கே வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிடுறாரு, வேறு கம்பெனிக்கு வேலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பொண்ணும் பார்க்குறாங்க. வீட்டில் பொண்ணாக வந்து யாரை காட்டுறாங்கன்னா, அவர் லவ் பண்ண ஹீரோயினே வந்து பொண்ணு ஃபோட்டோவாக காட்டுறாங்க. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. சார் பரவாயில்ல, நமக்கு இப்படியாவது பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோயினே கிடைக்குது அப்படின்னு நினச்சிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா மீதி கதை. ஸோ கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தான். ஆனால் அது ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கிறது நம்ம பப்பு தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக மிரட்டி விட்டார்னு சொல்லலாம். அப்புறம் பப்புவா இது அப்படிங்கிற அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தார். ஸோ ஓரளவுக்கு கதை ஆவரேஜ் கதையாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.